மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டாவோட இஷ்யூ உங்களை பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாய் கிறிசல்டாக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்துச்சு. அந்த டைம் மாதம்பட்டி ரங்கராஜ் அது என்னோட குழந்தை இல்ல, வேணா டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டிஎன்ஏ டெஸ்ட்ல அது என்னோட குழந்தைன்னு தெரிஞ்சா அந்த குழந்தையோட வாழ்நாள் செலவு ஃபுல்லும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து ஸ்ருதி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா காசுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க, இது ஒரு பேட்டர்னா வச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்க கைப்பட எழுதின லெட்டர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அதோட ப்ரூஃப் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து ஜாய் கிறிசல்டா என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும்தான் நான் அதை கேட்டேன், காசுக்காக நான் இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை கூட வெளியிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க சர்ச்சை போயிட்டு இருக்க நிலையில கொஞ்ச நாள் முன்னாடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வாங்க மிஸ்டர் ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி ஜாய் கிறிசல்டா சொல்லியிருந்தாங்க. இப்ப வரைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் குறித்து எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. இப்படி இவங்களோட சர்ச்சை போயிட்டு இருக்க நிலையில ஜாய் கிறிசல்டா இப்ப அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் என்னுடைய புதிய எண்ணை ஒருவருக்கு கொடுத்து எனக்கு மெசேஜ் அனுப்ப சொல்லி வருகிறார். ஆஹா, என் சொந்த கணவர் இப்படிப்பட்ட குழந்தைத்தனமான விளையாட்டுகளை விளையாடுவார் என்று நான் ஒருபொழுதும் நினைத்து பார்த்ததில்லை. இந்த சின்ன சின்ன தந்திரங்களுக்கு பின்னால் நீங்கள் ஒளிந்து கொள்ள முயற்சி செய்யலாம், ஆனால் இந்த உண்மை என்றென்றும் புதைந்து இருக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். என் ஏழை கணவர் என்னை எல்லா வழிகளிலும் தாக்க முயற்சிக்கிறார், ஆனால் இதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நான் வலிமையானவள். நீங்கள் என்ன எல்லாம் பின்னாடி வேலை செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாமல் இல்லை. உங்கள் பணம் பத்தும் செய்யும் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னை வீழ்த்துவதற்காக ஒரு கூட்டணியை வைத்து வேலை செய்கிறார் என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் சொல்லி முதல்ல சொன்னதே மாதம்பட்டி ரங்கராஜ் தான். ஆனா இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்காம ரொம்பவே அமைதியா இருக்காங்க. ஜாய் கிறிசல்டா அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜோட இந்த இஷ்யூவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.